ஒரு நடிகரின் பிறந்தநாள் என்பது அவரின் ரசிகர்களுக்கு ஒரு பண்டிகை தினம் போல்தான். நாம் தீபாவளியை எதிர்பார்த்து காத்திருப்பது போல். நடிகரின் பிறந்த நாளுக்கு எதிர்பார்த்து காத்திருந்து காலை முதல் இரவு வரை கொண்டாட்டத்திலேயே அந்த நாளை செலவழிப்பார்கள். இரத்த தானம், மதியம் அன்னதானம் என ரசிகர் மன்றங்களும் பல நலத்திட்டங்களை செய்வதை நாம் பார்த்திருப்போம். இந்நிலையில் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமான இன்று நடிகர் அஜித் குமார் 53வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவருக்கு சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மட்டுமின்றி சக நடிகர்கள், திரையுலகினர், பிரபலங்கள் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் அஜித் இதுபோன்ற பெரும் கொண்டாட்டங்களை எப்போதுமே ஊக்குவித்ததில்லை என்றாலும் அவரை கொண்டாடுவதை ரசிகர்கள் என்ற கைவிடமாட்டார்கள் எனலாம். நடிகர் அஜித்குமார் அவரது ரசிகர் மன்றங்களையே கலைத்தவர் என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது. இருப்பினும் அஜித்தின் பிறந்த நாளான இன்று அவரின் ரசிகர்கள் திரையரங்குகளில் அவர் நடித்த படங்களை பார்க்க அதிகம் விரும்புவார்கள். புதிய திரைப்படம் ரிலீஸாக நீண்ட நாளாகும் என்ற நிலையில் இன்று மாநிலம் முழுவதும் பல திரையரங்குகளில் அஜித் நடித்த திரைப்படங்களான தீனா, பில்லா 1 ஆகியவை வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக காலை 9 மணிக்கே முதல் ஷோ போட்டதால் ரசிகர்கள் காலை முதலே தங்களின் அலப்பறைகளை தொடங்கிவிட்டனர் எனலாம். இந்நிலையில் சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள ரோகிணி திரையரங்கில் இன்று காலை தீனா திரைப்படம் திரையிடப்பட்டது. இதனை காண காலை முதலே கோயம்பேடு பகுதியில் கடும் கூட்டம் நிலவியது. திரையரங்கில் ரசிகர்கள் தீனா திரைப்படத்தை ரசித்து பார்த்து கொண்டாடி வந்த சூழலில் ஒரு ரசிகர் பட்டாசை பற்றவைத்து திரையரங்கத்தின் உள்ளேயே வெடித்து அத்துமீறி உள்ளனர். அதன் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதுபோன்று ரசிகர்கள் தங்களின் கொண்டாட்டத்தின் போது பொது சொத்தை சேதப்படுத்துவது தொடர் நடைபெறுகிறது. இதுபோன்ற ஒரு பட ரிலீஸின் போதுதான் ரோகிணி திரையரங்கத்தின் நுழைவில் இருந்த கண்ணாடியால் ஆன தடுப்பு முழுவதுமாக உடைந்து விழுந்தது. அஜித் நடித்த துணிவு திரைப்படத்தின் ரிலீஸ் அன்று ரோகிணி திரையரங்கம் அருகே உள்ள சாலையில் லாரி மேல் ஏறி நின்று ஆடும் போது தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்தே தமிழ்நாட்டில் அதிகாலை காட்சிகள் முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.